கரம் மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பட்டை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னா எந்த 100 கிராம் எடுத்தோம்னா அதே 100 கிராமு லவங்கம் எடுத்துக்கணும். பட்டை 100 கிராம், லவங்கம் 100 கிராம், இது 100 கிராம். நான் இப்போ போட்டிருக்கிறது அதிகமாக போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டை 100 கிராம், லவங்கம் 100 கிராம், சோம்பு 100 கிராம். இது 3 ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் போடணும். அதுக்கப்புறம் இது 50 கிராம். இது மிளகு, சீரகம் ஒரு 50 கிராம், கடல் பாசி இந்த இதுக்கு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது 25 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். 25-30 கிராம் மேலேயே இருக்கும். இது ஏலக்காய். ஆக மொத்தம் 1 2 3 4 5 6 7 சாமானங்கள் போட்டு தான் நான் இந்த கரம் மசாலா பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் பிரியாணிக்கெல்லாம் கூட இது தான் போடுவேன். இந்த மராட்டி மொக்கு, பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுட்டு இந்த தூள் தான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணலாம். இல்லைன்னா நான் இது மைக்ரோவனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுடுவேன். தேங்க்யூ.